இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் அக்ரி ஆய்வகம் மற்றும் பதவியேற்பு நிகழ்வில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதை பார்க்கலாம். நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவோ தடங்கல்கள், எவ்வளவோ சோதனைகள், அந்த சோதனைகளெல்லாம் தாண்டி இன்றைக்கு சாதனை படைத்திருக்கக்கூடிய ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. இன்னொரு பக்கம் தேர்தல் வேலைகள், அதில் குறிப்பாக எஸ்ஆர்ஐ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த பணி வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே கூட நம்முடைய எழுச்சி தலைவர், எழுச்சி தமிழர் நம்முடைய தொல் திருமாவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், இன்றைக்கு இந்த எஸ்ஆர்ஐ பணியிலே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு அவருடைய கட்டமைப்பு முறையாக அமைத்திருக்கக்கூடிய காரணத்தால் அந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். உண்மைதான். ஆக அந்த எஸ்ஆர்ஐ பணியில் இன்றைக்கு பம்பர மாதிரி நம்முடைய தோழர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து எல்லோரும் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள். எதற்கு என்று சொன்னால், நம்முடைய வாக்குரிமையை நாம் காப்பாற்றி ஆக வேண்டும். ஆக விழிப்போடு நாம் வேலையை பார்த்துருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி வேலை இருக்கு. தேர்தல் நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு ரிசல்ட் அறிவிக்கிற வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு. நீங்கள் மறந்துடக்கூடாது. 2 வாரத்தில் டிசம்பர் மாதம் முடிஞ்சு புத்தாண்டு வரப்போகுது. ஜனவரி 1 வரப்போகுது. அதற்கு பிறகு தேர்தலுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதனால் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நம்முடைய சாதனைகளை, திட்டங்களை, நாம் ஆற்றக்கூடிய பணிகளை மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது, மறுக்கல. ஆனால் என்னதான் சென்றடைந்திருந்தாலும், இங்கே நம்முடைய தோல் திருமாவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு எதிரிகள் நம்ம வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் அந்த பணியில் ஈடுபட்டாலும் அதையெல்லாம் வெற்றி கொண்டு கொண்டிருந்தாலும் ஏமாந்து விடக்கூடாது அடிப்படையில் அவர் குறிப்பிட்டு சொன்னார். உண்மைதான். ஆக நம்முடைய சாதனைகளை, நம்முடைய திட்டங்களை வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டு அவைகளெல்லாம் வாக்குகளாக மாற்றணும். 7வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி உருவாகி இருக்கிறது என்ற பெருமை நமக்கு வந்தாகணும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தொடரணும். அது இதனுடைய பங்கும் அதில் நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் அக்ரி ஆய்வகம் மற்றும் பதவியேற்பு நிகழ்வில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.